ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாய்ஸ் டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படி மாற்றுற டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். வாய்ஸில் எப்படி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சவுண்டுக்கு மாற்றலாம் ஏஐயை யூஸ் பண்ணி அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோ. ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, கூகுளுக்கு போங்க. கூகுளுக்கு போயிட்டு சர்ச் பண்ணணும். என்னென்னு சர்ச் பண்ணிங்கன்னா TUNE கேஃபிட்டு TRANSFER சர்ச் பண்ணுங்கள். அதில் வர்றது ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் கீழே தள்ளி டோன் ட்ரான்ஸ்ஃபர் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கிப் வீடியோ கொடுங்க. லெட்ஸ் ப்ளே கொடுக்கணும். லெட்ஸ் ப்ளே கொடுத்துட்டு ஓகே காட்டிட்டு கொடுங்க. செலக்ட் அண்ட் இன்புட் அதை கொடுத்துட்டு ஆட் யுவர் ஓன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆப்ஷன் காட்டும். கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும். உங்களோட மொபைல் இதில் ஆக்ட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு. இதை நான் மொபைலில் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். இப்போது அலோ பண்ணுங்கள். ரெக்கார்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போது ரெக்கார்ட் பண்ணுறேன். மொபைலில் தனியாக ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த ஆடியோ உங்களுக்கு காட்ட முடியல, பட் ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்டான ஆடியோ வந்துடுச்சு. அதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். அது என்ன ரெக்கார்ட்னா தாராரா தாராரா தாராரா. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கீழே அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் நேரம் எடுக்கும். அவுட்புட்டை நான் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு காட்டுறேன். இதில் பே பண்ணாமல் பண்ணுற டெக்னிக் தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறு உருவாக்கம் ஆகிக்கிட்டு இருக்க வீடியோ ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்கும். அதை போய் நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும். ஃப்ளூட் வேணுமா, ட்ரம்ப்ளெட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாய்ஸ் சவுண்டு அது அப்படியே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு உங்கள் வாய்ஸ் இது சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த ஏஐ டெக்னிக்கை யூஸ் பண்ணி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண தெரியாமலே நீங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்க முடியும், ப்ளே பண்ண முடியும்ன்றது தான் யதார்த்தமான உண்மை. அதுக்கான அவுட்புட்டை கிளியராக கொடுத்துரும். ஸோ இதை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். பட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதுனால அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ப்ளே பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். ஃப்ளூட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். அப்படியே கீழே அதையும் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோடு ஆகிடுச்சு. இப்போ அந்த வீடியோவை நான் அந்த ஆடியோவை உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு அது எப்படி மிக்ஸ் ஆகணும் அப்படின்றத பற்றியும் ஆடியோவை பற்றியும் Mm-hmm.